அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி. அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றி. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றி. பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கன்று கொணிலாவெறிந்தாய் கழல் போற்றி. கன்று கொணிலாவெறிந்தாய் கழல் போற்றி. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். இன்று யாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாய். இன்று யாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாய். மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை 3 அடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே, உன் திருவடிகளுக்கு வணக்கம். ராமாவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கில் உள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே, உன் வீரத்துக்கு நமஸ்காரம். சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே, உன் புகழுக்கு வந்தனம். கன்று வடிவில் வந்த வத்சாசுரனை தடியாக கருதி அவனை விளாமர வடிவில் வந்த கபித்தாசுரன் மீது எரிந்து அழித்தவனே, உன் கால்களில் அணிந்த வீரக்கழலுக்கு மங்களம் உண்டாகட்டும். கோவர்தனகிரியை குடையாக்கி ஆயர்குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையில் இருந்து காத்தவனே, உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம். பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாயினும் அவர்களை உன் கையில் உள்ள வேலால் அழித்தவனே, அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம். உன் வீரச் செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம். எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் என்று பிரார்த்தனை செய்யும் 24வது பாசுரம். இது மிக முக்கியமான பாசுரம். இதை போற்றி பாசுரம் என்பர். இதை நாம் தினமும் பாராயணம் செய்து அவன் அருளை பெற்றுக்கொள்ளலாம்.